பாம்னா இந்த டெரரிஸ்ட்ல வைக்கிற பாம் இல்ல, நாங்க சினிமாவுக்குன்னு கொஞ்சம் ஒரு அது இப்போ லீகலாவே அது சினிமாவுக்குன்னு செய்யறது, அது இப்போ இதோட செய்யறது இப்போ லீகலாவே இருக்கும். அது அந்த மாதிரியான சின்ன சின்ன இது வர மாதிரி அந்த டம்மி இப்போ ஷூட் பண்றேன்னா ஒரிஜினல் துப்பாக்கி இல்லை, ஒரிஜினல் கன் இல்லை. இப்போ போலீஸ் அவங்க எல்லாம் இருக்கு இல்லைங்களா, காவல்துறை அதிகாரிகிட்ட அவங்க கிட்ட இருக்கிறது எங்க கிட்ட இருக்காது. நாங்கள் டம்மி கன்னு, வெறும் சவுண்டு வரும், இது வரும். ஆனால் நாங்கள் இங்கே சுட்டா அவருக்கு தனியாக அதை செப்பரேட்டாக வச்சுருப்போம். ஸோ இது அதையும் சிங்க் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கேருந்து குண்டு போய் அதில் அடித்து ஒரிஜினலாக நடக்குது பாருங்க, அந்த மாதிரி இது இல்லை. ஸோ அதை காமிக்கும் போது இந்த புல்லட் பறக்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு யதார்த்தமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு தீவிரவாதிகளை நம்ம ஷூட் பண்ணுறாங்கடா என்னும் போது, அப்போ நம்ம சுட்டாங்க அவர் போய் செத்தாருன்னு தான் தெரியும், நடுவில் அந்த குண்டு எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை காட்டணும்னு சில படங்களில் நினைக்கும் போது அதை இப்போ இந்த சிஜின்ற விஷயத்தை கையில் எடுத்து அந்த குண்டு ஒரு ட்ராவல் ஆகுறது, ஸோ அதை காட்டும்போது அது ஒரு புதுமையாக இருக்கும். ஸோ ஷூட் பண்ணார், குண்டு போச்சு, டப்புன்னு அடிச்சுது, அவர் பிளட் அப்படி இதுவாச்சுன்னா மாதிரி அது கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னால அது அப்படி அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் அதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் நீங்கள் அதை பார்த்துருக்க முடியாது. சுட்டாங்க டம்முன்னு அங்கே விழுவாங்க, சவுண்டு தான் வந்திருக்கும். இப்போ குண்டு போய் உள்ளே போய் பிளட்டை கட் பண்ணி அதுக்குள்ள அதெல்லாம் காட்டுறோம்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்குல்ல.